இங்கே நிறைய படங்கள் தயாரிக்க முடியுது, ஆனால் வெளியில் கொண்டு வரதுக்கு எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது. அதுக்கு ஓடிடி ப்ளஸ், ரயில்வே இந்த மாதிரியான சேனல்ஸ் தான் வந்து எங்களுக்கு அடுத்து ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸாக இருக்க போகுது. ஸோ எங்களுக்கு எல்லா இடத்துலையும் பெரிய ஆட்களும் ரொம்ப பெரிய பெரிய ஆட்கள் கனெக்ட் பண்ணிக்கிறேன். எங்கள் மாதிரி சின்ன ஆட்கள் வளர்க்குற மிக முக்கியமாக ஒரு லட்சியம் மாதிரி வளர்த்துட்டு இருக்க கேபிள் சங்கர் சார் அவருக்கு முக்கியமாக இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் நான் டைரக்டர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் தான் இந்த படத்தில் இன்வெஸ்ட் பண்ணி இந்த படத்தை உருவாக்கி கொடுத்த செந்தில் அண்ணா. அவர் வந்து துபாயில் இருக்கார். அவருக்கு இந்த இடத்துல அவர் இங்கே இல்லை, அவருக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோடய டீம் மெம்பர்ஸ் விக்னேஷ் ரவி, டிஎஸ்கே அவங்க இன்றைக்கி வரல, சரண்யா ரவிச்சந்திரன், மியூசிக் டைரக்டர் தர்ஷன், சிவராஜ் பரமேஸ்வரன், டிஓபி அவருமே ஷூட்டில் இருக்காங்க. எல்லா டீம் மெம்பர்ஸ்க்கும் இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் பெரிய சப்போர்ட்ஸ்னால தான் இந்த இடம் நடந்திருக்கு. இந்த படத்தை இன்னும் தியேட்டர்ஸ் கொண்டு போகிற அடுத்தடுத்த வேலைகளுக்காக ரொம்ப பெரிய சப்போர்ட் இருக்குது ராமச்சந்திரன் சார், லால் சார், இவங்க எல்லாத்துக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரயில் வயர், பிளேபாக்ஸ் டிவி, ஓடிடி ப்ளஸ், தேங்க்யூ ஸோ மச். யூ ஆர் மேக்கிங் common people to come to the next stage. It's going to be a ladder to the people who are unknown, who are unrecognized so far. Thank you so much. Please consistently do this. Thank you so much. இப்போ ஒரு ரீஜனல் கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு பிரபல ஓடிடிஸில் எல்லாத்துலேயுமே ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் மூவிஸ் தான் வாங்குறாங்க. அது வந்து மோஸ்ட்லி பெரிய மூவிஸ், ஆர்டிஸ்ட் அண்ட் பட்ஜெட் மூவிஸே போயிடும். ஸோ சின்ன சின்ன படங்கள், என்னோடய படங்கள்லே பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு நொடிக்கு முன்னாடி நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணோம். தேட்டர்கள் ரிலீஸாக இருக்கட்டும், இல்லை விசிபிலிட்டி இருக்காது. ஒரு டீசெண்டான படம் பண்ணாலுமே அதுக்கான விசிபிலிட்டி இருக்காது. எங்கள் மூவி தொட்டால் தொடர முக்கியம் அந்த ஒரு இஷ்யூ இருந்தது. அண்ட் ஓடிடி ப்ளஸ்ஸோட மோட்டிவ் என்னென்னா, ஒரு இந்த மாதிரி ஸ்ட்ரகிளிங் மூவிஸாக இருக்கட்டும், ஒரு விசிபிலிட்டி கிடைக்கிறதுக்கு ஒரு பிரமாதமான பிளாட்ஃபார்ம், ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிளாட்ஃபார்மாக இருந்தது. ஸோ அதுக்கு இவங்க மெனக்கெடு பண்ணி இப்படி ஒரு முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறதே இட்ஸ் அ வெரி டஃப் ஃபீல்டு. ஏன்னா இதுக்கு ஒரு டீப் பாக்கெட்ஸ் வேணும் டு ஃபஸ்ட்டு ப்ரொக்யூர் பண்ணுறது படங்களில். நல்ல படங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு நல்ல சென்சிபிளான ஒரு பர்சன் வேணும். அண்ட் கேபிள் அதை நல்லபடியாக பண்ணுறாரு. அண்ட் இந்த படத்தை பற்றி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காரு, காமு காப்பி பற்றி. அண்ட் இந்த மாதிரி ஒரு நல்ல மூவிஸை வந்து ப்ரொக்யூர் பண்ணி அதை வந்து ஒரு லிமிட்டட் சப்ஸ்கிரைப் பீப்புள்ஸ்க்கு பண்ணுறதை விட இப்போ வந்து இந்த கொலாப் பண்ணி அண்ட் இந்த பர்டிகுலர் கொலாபரேஷன் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து ஒன்று சேர்றப்ப இன்னும் உங்களுக்கு கேபிட்டல் இருக்கும். ஒரு பேரல் சினிமா லைக் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்ணோன்னா, ஒரு 1 crore ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோன்னா அதுக்கு பிஸ்னஸ் பற்றி நான் பெருசாக யோசிக்க தேவையில்லை. அண்ட் ஐம் ஆல்சோ ஷுர் தட் நல்ல படம் பண்ணிவிட்டேன், எனக்கு ஒரு கேபிட்டல் ரீகெயின் பண்ணிடலாம். அந்த மீன் டைம் எனக்கு வந்து வியூவர்ஷிப்பும் கிடைக்கும்ன்றக்கப்ப I'd be more than happy. And I'm thanking from bottom of my heart இந்த மாதிரி பிகினிங் ஸ்டேஜஸ் ஆஃப் தி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து படம் எடுக்கணும்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லோரும் ஆக்சுவலாக இது எங்களோட பெரிய ரொம்ப கால ஒரு எஃபர்ட்னு சொல்லுவேன். புஷ்பநாதன் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பெரிய ஹோப்பில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க ஒன்று மட்டும் தான் பிலீவ் பண்ணாங்க, இதை பண்ணிடுவோம், முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி இது ஒரு விஷயமா எடுத்துகிட்டு வந்து கேபிள் சங்கர் சார் எப்போவுமே அவரோட பேக் போன்னு சொல்லலாம். எப்போ ஏதாவது கால் பண்ணுன்னா சார் கூட பேசிகிட்டு இருக்கேன், சார் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இதில் சொல்லிட்டு இருப்பாங்க. இதை இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா நிஜமாக நான் புஷ்பநாதனோட அவருக்கு ஃபேமிலி இருக்குது, அவர் என்னென்ன இதில் இருக்காருன்றது எனக்கு தெரியும். அவர் ப்ரொஃபஷனில் இருந்துட்டு அதை விட்டுட்டு இதுக்காக ஃபுல்லாக வந்து எப்போ கால் பண்ணாலும் சார் நான் டப்பிங்கில் இருக்கேன், டிஏயில் இருக்கேன், நான் இந்த படம் நடிச்சுட்டு அடுத்தடுத்த ஒர்க் போயிடுவேன். ஆனால் அவர் இதை அவரோட தோளில் சுமந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஓகே இவர் தான் இந்த படத்துக்கு இவரை நம்பி ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஊரில் உட்காந்துருக்காரு, அவருக்காக இவர் வந்து எடுத்துட்டோம், இல்லை அவருக்கு ஏதாவது ஒன்று சொல்லிடலாம். ஏன்னா இவர் எவ்வளோ ட்ரைவ் அந்த ஒரு ப்ரெஷர் அவர்கிட்ட இருந்துகிட்டே இருந்தது. வண்டி ஆஃப் ஆகும் எதுவுமே இல்லை, எப்போவுமே சரி. அதுவே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரிஞ்சது, சீரியஸாக சொல்கிறேன். இது இவ்வளோ தூரம் வந்து இவங்க எல்லோரும் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னா ரொம்ப பெரிய விஷயங்க. கிரேட். அண்ட் ஓடிடி ப்ளஸ், ரயில் வயர் அண்ட் பிளேபாக்ஸ் டிவி இப்போ பேசின இவங்க எல்லாருமே வந்து ஒரே ரொம்ப ஹோப், எனக்கு ஒரு பெரிய ஹோப் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாருக்கும். எப்படியாவது இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறோம். இன்னைக்கு நைட் எங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லிவிட்டு
இது வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா கேபிள் சங்கர் சார் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க சடனாக அது எப்படியும் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. இதில் எஃபர்ட் போட்ட எல்லாருமே வந்து நான் ஓகே டிஎஸ்கே விக்னேஷ் நிறைய பேர் வந்து இவருக்கு ஒரு டீமாக அது பண்ணுறோம், இதை நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சோம். கல்யாணத்திற்கு முன் கல்யாணத்திற்கு பின் ஃபேமிலி படம் டைரக்டர் சொன்னாங்க டைட்டில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு. நிஜமாக இது டைரக்டர் வந்து அவரோட லைஃப் எல்லாம் கொஞ்சம் இதில் மிக்ஸ் பண்ணி அண்ட் உங்களை கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு மாதிரி ஒரு விஷயமாக தான் இதை எடுத்திருக்காரு. ஸோ அதுதான் படம் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், கனெக்ட் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தில் நான் வந்தது ஒரு சின்ன ரீசன் மட்டும்தான். இவர் எனக்கு வந்து ஒரு காவல் தேவ்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் என்னோட கரியரில் என்னோட முக்கியமான ஷார்ட் ஃபிலிம், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷார்ட் ஃபிலிம், அது இவர் என்னை வச்சு டைரக்ட் பண்ணார். ஸோ அடுத்தடுத்து எந்த ஒரு விஷயம்னாலும் அவர் எனக்கு வந்து நான் அதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டது எனக்கு தேங்க்யூ புஷ்பநாதன். ஸோ அவ்வளோதான், ப்ரெஸ் அண்ட் மீடியா வந்திருக்கீங்க, இதை பார்த்துட்டு ரொம்ப அழகாக இங்கே என்ன உங்களுக்கு கனெக்ட் ஆகுதோ அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி சூப்பராக எழுதிடுங்க, நல்லா அழகழகான கேப்ஷன் போட்டு கேட்சியாக, அதுவும் நான் உங்ககிட்ட ரொம்ப வேண்டுகோளாக வச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், எல்லாருக்கும் நன்றி. கீப்புன்ற நம்ம பழக்கப்பட்ட ஒரு வார்த்தை. ஸோ காமு காப்பின்னு இன்னும் ஒரு வருஷம் யோசிப்பாங்க, இன்னொன்று அது என்னன்ற ஒரு இம்பேக்ட் கிடைக்கும் அப்படின்றது ஒரு இதுதான் சார். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து கல்யாணமே செட் ஆக மாட்டேங்குது, நிறைய பேர் வந்து டைவர்ஸில் போய் நிற்கிறாங்க. இப்போ வந்து மக்களுக்கு எப்படி இதை என்கேஜ்மெண்ட்டாக கொண்டு போவீங்க? இதில் ஆக்சுவலாக ஒரு டிஸ்க்ளைமர் கார்டோட தான் ஸ்டார்ட் ஆகும் சார். என்னென்னா கொஞ்சம் சொந்த கதை கொஞ்சம் உங்கள் கதை அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும். எங்கள் கதை இல்லை சார், வேறு கதை. உங்கள் கதைன்னா ஜென்ரலாக சொல்கிறேன், எல்லாத்துக்குமான இது இருக்கும். இங்கே எல்லாத்துக்கும் எல்லா பிரச்சனைக்கும், ஆனால் நம்ம மெஜாரிட்டி டைம் வந்து வீட்டில் தான் இருக்கும். ஸோ அங்கே இருக்கிறது தான் வெளியில் போகிற இடங்களுக்கு இஷ்யூஸ் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நான் எனக்கு மட்டும் தான் ஒரு சில ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், இமோஷனலாக இருக்கட்டும். இப்போ பேச்சுலராக நான் சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் இருந்தேன், மேரேஜ் ஆகிட்டு ஒரு 6 வருஷமாக இருக்குது. அது இருந்தோட இதோட நிறைய லீனியன் இருக்குது, நிறைய சப்போர்ட் இருக்குது, இமோஷனல்ஸ் இருக்குது. ஆனாலும் சரி ஒரு சில டிஃபிகல்ட் இருக்குது. என்னென்னா ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணுகிட்ட பேசுறது பழகிறது வேறையாக இருக்குது. கல்யாணத்துக்கு பிறகு அவங்க பேசுறது நார்மலாக சொன்னாலும் இது செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாமினேஷன் மாதிரி ஒரு அப்ரோச் இருக்குது. சரி எனக்கு சார் இல்லை சார், இப்போ வந்து 2Kல டோட்டலாக மாறிடுச்சு சரிங்களா. ஃபர்ஸ்ட்லாம் டாமினேஷன் வந்து ஆம்பளைங்க பண்ணுவாங்க, இப்போ டோட்டலாகவே பெண்கள் தான் பண்ணுறாங்க. அது ஒத்துக்கிறீங்களா? என் வீட்டில் இல்லை சார், ஏன்னா சாயங்காலம் வீட்டுக்கு போகணும் சரிங்களா. என்னென்னா இது எனக்கு மட்டும் இந்த அப்ரோச் இருக்கா, இது எனக்கு மட்டும் இருக்குன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்களும் இந்த மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண தான் இந்த ஸ்கிரிப்ட். சார் டைரக்டரோட ஒரு கனவு என்னென்னா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி பெருசாக வந்து தேட்டரில் போகணுன்னு தான் அவங்க எழுதுவாங்க. அவங்க யோசிக்கிறதே அதுதான் சரிங்களா. ஏன்னா உங்கள் காலம் ஃபுல்லாக அதான் யோசிச்சு போயிருவீங்க. இப்போ வந்து படம் ஸ்டார்ட் பண்ணுவோன்னே ஓடிடி தளத்தில் ரிலீஸ் பண்ணும்போது உங்களோட மனநிலை எப்படி இருக்குது? இப்போ இது தேட்டர்லேயும் வரப்போகுது சார், அந்த ப்ராசஸ்லையும் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஓடிடி ப்ளஸ் இந்த பிளாட்ஃபார்ம் வரப்போகுது. ஸோ இது வந்து இனிஷியேஷனாக இருக்குது. இதன் மூலமாக தேட்டருக்கான ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும். சார் கேபிள் சார் நீங்கள் வாங்க சார். சார் இப்போ ஓடிடி நீங்கள் வந்து சினிமாவில் ரொம்ப நாளாக இருக்கீங்க, பல ஓடிடிகள் வந்துடுச்சு சரிங்களா. பல ஓடிடிகள் வந்து கூட சிறு படங்களில் ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா வாக்குறுதி, சிறு படங்களும் நாங்கள் எடுத்து பண்ணுவோம், எல்லா படத்தையும் பண்ணுவோம் நாங்கள். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு 1 இயர் பேக் வந்து அதுக்கு முன்னாடி வந்து டோட்டலாகவே வந்து சின்ன படங்கள் வாங்குறது கிடையாது. ஸோ அதனால தான் சில ஓடிடி பண்ணுறாங்க. இப்போ நீங்களும் நல்லா வளர்ந்துட்டா அது மாதிரி பண்ணுவீங்களா? நாங்கள் ஒரு 8 மாதமாக வளர்ந்துருக்குறோம். 8 மாதமாக சின்ன படம் தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம், ஒன்றும் இண்டிபெண்டன்ட் படம் தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் பெரிய படங்களை நான் இப்போ இல்லை, என்னுடைய ஐடியாவே என்னென்னா, நான் இப்போ ஓடிடிலாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியான ஐடியாவே என்னென்னா, சின்ன படங்களுக்கு பிளாட்ஃபார்ம் கிடைக்காது. முதல்ல வியாபாரமாக இருந்து விட்டுருங்க, முதல்ல அதை பார்க்க வைக்கிறதுக்கான பிளாட்ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்படி ஒரு பிளாட்ஃபார்மாக நான் உருவாகி ரெடியாக இருந்தேன்னா அவங்களுக்கு வந்து பிளாட்ஃபார்மில் உள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கான பார்வை கிடச்சிச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நல்லது என்றைக்கு இருந்தாலும் ஜெயிச்சிடும். அதனால் அந்த பிளாட்ஃபார்ம் உருவாக்குறதுக்கான வேலையில் தான் இப்போ நாம் வேலை செய்கிறது. ப்ளே பாக்ஸு, ரயில் நெட்டு இவங்களோடெல்லாம் சேர்ந்து மொத்தமாக வந்து இந்த பிளாட்ஃபார்மை கொண்டு போய் அங்கே மக்கள்கிட்ட கொடுக்குறோம் இல்லையா. அது கொடுக்கும்போது ஓப்பன் பண்ணால் இப்போ பெரிய படம் வந்து 500 தேட்டரில் 1000 தேட்டரில் போடுற மாதிரி இந்த சின்ன படம் வந்தோன்னா இவ்வளோ நெட்வொர்க்கில் சைமல்டேனியஸாக ஓப்பன் ஆகும். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக சின்ன படத்துக்கு கிடைக்கிற ரீச் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ ஓடிடினாவே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், ஓடிடி ஆப்பில் போயிட்டு பண்ணுவோம். இப்போ வந்து இதில் வந்து ரியல் வயர் இருக்குது, ப்ளே பாக்ஸ் டிவி இருக்குது. இது எப்படி வந்து 3 பேர் ஒன்றா சேர்ந்து ப்ளே பண்ண போகிறீங்க? ப்ளஸ் என்னென்னா ட்ராவல் பண்ணுறது வந்து ரொம்ப கடினமான விஷயம். ஏன்னா ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியோட ஜாயின் பண்ணி ப்ளே பண்ணுறது, வேலை செய்கிறதும் சரி ரொம்ப கடினமான விஷயம். அது வந்து எப்படி பண்ண போகிறீங்க? ஏன்னா
ஃப்யூச்சரில் வந்து ஒருத்தர் வளர்ந்துட்டா ஒருத்தர் வளர்றது கம்மியாகிடும் சார். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதெல்லாம் எப்படி நீங்கள் வந்து ஷார்ட் பண்ண போகிறீங்க? இல்லை, இப்போதைக்கு வந்து என்னென்னா ப்ளே பாக்ஸ் ஒரு மிகப்பெரிய நிறுவனம், அவங்களுக்கு பெரிய நெட்வொர்க் இருக்குது. அவங்க பண்டிலில் வந்து நம்ம பிளாட்ஃபார்ம் வந்து எல்லா இந்தியா ஃபுல்லாக போடுறாங்க அப்படின்னும்போது அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நம்ம வந்து ஒரு வளர்கிற பிளாட்ஃபார்ம், ஒரு போன வருஷம் மேலே ஸ்டார்ட் பண்ண பிளாட்ஃபார்ம் இப்போ வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய நிறுவனங்களோட வந்து டேப் ஆகுதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. பிகாஸ் நாங்கள் கன்சிஸ்டன்சியாக இந்த மாதிரி அவங்க நிறைய பேர் எங்களுக்கு சொல்லும்போது ஃபீட்பேக் சொல்லுவாங்க, எப்படிங்க நீங்கள் இவ்வளோ படம் எடுத்து போடுறீங்க, சின்ன சின்ன படம் நல்ல நல்ல படம் போடுறீங்கன்னு கேட்பாங்க. ஃப்ரம் த கண்டென்ட் அவங்கள அந்த கம்பெனிலேருந்து. ஸோ இதுக்காக நான் தீவிரமாக வேலை செய்வேன்னு எல்லாருக்குமே தெரியும். நிறைய சின்ன படங்களுக்கு தான் இடம் தேவை, பெரிய படம் எல்லாரும் பார்த்துருவாங்க இல்லையா? இப்போ வந்து அஜித் படம் வருதுன்னா நல்லா இருக்கா நல்லா இல்லையா எல்லாம் பார்த்துருவாங்க. அந்த வாரத்தில் அடுத்த நாள் வரக்கூடிய படம் சின்ன படம் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் நம்ம வந்து பேச வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் ஆட்டோமேட்டிக்காக வந்து இவங்களுடைய பிளாட்ஃபார்ம் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பீப்புளோட அவங்க ஜாயின் பண்ணுறோம். அவங்க பெருசாக இருக்காங்க, நமக்கு மல்டிப்ளெக்ஸ் ஸ்க்ரீன் மாதிரி அவங்க வந்து ஒன்று பெரிய பெரிய பிளாட்ஃபார்மில் பண்டிலில் தராங்க. அந்த பண்டிலில் நம்ம இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க கண்ணில் பட்டுரும் இல்லையா, அந்த கண்ணில் பட்டுறது கன்வெர்ட் ஆகிடும். அதே போல் ரயில்வேரும் அதே தான். இன்றைக்கி தமிழ்நாட்டை தாண்டி போனீங்கன்னா நீங்கள் வந்து பேசிக் ப்ராட்பேண்ட் நெட்வொர்க்ன்றது கிடையாது. நானே கேபிள் டிவி ஆப்ரேட்டர் தான், அதுலேருந்து வந்தவன் தான். சென்னையை தாண்டி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய ப்ராட்பேண்ட் கிடையாது. இப்போ அந்த ப்ராட்பேண்டு வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கறது வந்து ரயில் ஒயர் தான் கொடுக்குறாங்க, கேபிள் டிவி ஆப்ரேட்டர் மூலமாகவே. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ எங்களுக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட், இன்றைக்கி அந்த டீம் தான் எல்லோரும் படம் பார்க்க வந்திருக்காங்க. இந்த படம் அவங்க பார்த்து அவங்களுக்கு பிடிச்சிச்சின்னு வச்சிங்களேன், இவங்க எல்லாரும் வீட்டுக்கு போகிறவங்க, அத்தனை பேரும் அந்த படத்தை பற்றி பேசுவாங்க, ஓடிடி ப்ளஸ் பற்றி பேசுவாங்க. இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப சீப்பஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் தான், மாதம் 29 ரூபா தான் வாங்குறோம். ஸோ இது எல்லாமே அவங்க கொண்டு போய் சேர்ப்பாங்க, ஏன்னா கொடுக்குற கண்டென்ட் நல்ல கண்டென்ட்டாக இருக்கிற பட்சத்தில். அதனால தான் சார் இப்போ என்னென்னா சிறு படத்தில் வாங்கிடுறாங்க சார். ஆனால் அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம்னா, பெரிய படத்துக்குலாம் அந்த ப்ராப்ளம் வருது. நீங்கள் சொல்லிட்டீங்க, சிறு படத்தை வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு ஒரு ப்ரொடியூசர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்களே பார்த்துருங்க மேடையில் வாங்கிறாங்க, படம் எவ்வளோ ஓடுதுன்னு கூட தெரிய மாட்டேதுன்ட்டு. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ப்ரொடியூசர்களுக்கு ஏதாவது விஷயம் சொல்ல முடியுமா? மற்றவங்களுக்கு எப்படியே தெரியாது சார், நம்ம பிளாட்ஃபார்மில் வந்து அப்படி கிடையவே கிடையாது. நாங்கள் உங்களுக்கு ப்ரொடியூசருக்கு டைரெக்டாக டேஷ்போர்ட் கொடுத்துருவோம். 5 நிமிஷம் பார்த்தா கூட யார் எங்கேருந்து பார்த்துருக்காங்க, 5 நிமிஷத்துக்கு பார்த்துருக்காங்க, இந்த ஐபி அட்ரஸ்லேருந்து பார்த்துருக்காங்க, இவ்வளோ பைசா ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ காசு தரோன்னா அதுக்கு இந்த 5 நிமிஷத்துக்கு எவ்வளோ பைசாவோ அத்தனை பைசாவும் கொடுத்துருவோம். யூடியூப் மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கிற ஆள் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே நாங்கள் தான் நினைக்கிறேன். சவால் தான் சொல்லுவேன் சார். இந்த 3 ஆப் எப்படி ஒன்றா சேர்ந்தது? இது 3 ஆப் இல்லை. இப்போ ப்ளே பாக்ஸ் டிவின்றது ஒரு அக்ரகேட்டர். அவங்க வந்து ஒரு ஆண்ட்ராய்டு பாக்ஸ் மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே ஒரு 30-40 ஓடிடிஎஸ் வந்து பண்டில் பண்ணி எங்ககிட்ட இந்த பிளாட்ஃபார்ம் இந்த பண்டிலுக்கு நீங்கள் வாங்கிக்கிங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களோட கேபிள் டிவி ஆப்ரேட்டர் மூலமாக நிறைய இடத்துல வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அந்த பாக்ஸஸ் ஆண்ட்ராய்டு பாக்ஸஸ் இருக்கும், அதில் வந்து நம்ம பிளாட்ஃபார்ம் இருக்கும். ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிளாட்ஃபார்ம்ஸில் அது இருந்துகிட்டே இருக்குது. இப்போ ரயில் ஒயர் வந்து அப்படியே வந்து ஆப்போசிட், அவங்க வந்து ப்ராட்பேண்ட் கொடுக்குறாங்க. அவங்க ப்ராட்பேண்ட் கொடுக்கும்பொழுது இப்போ வந்து பாக்ஸே இல்லாமல் அதில் ஒரு பேக்கேஜ் கொடுக்க முடியும். அவங்களுடைய ஆக்சஸில் இந்த மாதிரி ஒரு 10 சேனல் 20 சேனல் மாதிரி கொடுக்க முடியும். ஸோ அப்படி வரும்பொழுது அவங்க ப்ராட்பேண்ட் யார் வாங்குறாங்களோ, இப்போ 2 ஸ்கீம் சொன்னாங்க இல்லையா, அந்த 2 ஸ்கீமில் யார் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஓடிடி ப்ளஸ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதுக்காக தனியாக போய் நீங்கள் லாகின் பண்ணி டவுன்லோட் பண்ணிலாம் பார்க்க தேவையில்லை. அவங்களுக்கான என்னென்ன ஆக்சஸ் இருக்கோ அதில் பார்த்துக்கலாம். சார் சின்ன ஒரு டவுட் தான் சார். என்னென்னா இப்போ வந்து ஏர்டெல் ப்ராட்பேண்ட் இருக்குது சரிங்களா, எஸ்சிவி கேபிள்லாம் இருக்குது. ஸோ அதிலலாம் பார்க்கலாமா உங்கள்கிட்ட? இதில் இப்போ எந்த ப்ராட்பேண்ட் வேணால் நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆப்பை டவுன்லோட் பண்ண போகிறீங்க. இந்த பொக்கே உள்ளே வருது இல்லையா, இப்போது ஜியோ செட்டாப் பாக்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏர்டெல் இன்டர்நெட் கொடுக்குறாங்க இல்லையா, அது உள்ள ஒரு ஆப் இருக்குது. இப்போ இவங்களுடைய ப்ளே பாக்ஸ் இருக்குது, ப்ளே பாக்ஸுடைய ஆப்லேயே இருக்குது. அந்த பேக்கேஜுக்குள்ளே நம்ம சேனல் இருக்கும். ஒரு இவ்வளோ ரூபா கட்டுங்க, 15 ஓடிடி தரோம், இவ்வளோ ரூபா கட்டணுங்க, இதுக்கு வந்து 10 ஓடிடி தரோம் ஸ்கீம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கீமுக்குள்ளே நம்ம பிளாட்ஃபார்மை கொண்டு வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க சர்வீஸ் இருக்கும்போதே நம்ம பிளாட்ஃபார்ம் தெரிஞ்சிடும். ஓகே சார், கடைசி வரைக்கும் இந்த வார்த்தையை காப்பாற்றுங்க. கண்டிப்பாக எப்போவுமே சிறு படங்களுக்கு ஆதரவு எங்களிடம் உண்டு. பதட்டத்தில் ஒரு இது மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த இடத்துல என்னோட டைரக்டர் நித்திலன் சார் அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நான் இப்போ ரீசெண்டாக எழுந்த மகாராஜா படத்துலையும் கொட்டேஷன் படத்துலையும் நான் அசிஸ்டன்ட் டைரக்டரும் ப்ரொடக்ஷன்லையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல சாருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவரோட மாரல் சப்போர்ட் ரொம்ப பெருசு. ஸோ நித்திலன் சாருக்கும் எங்களோட டைரக்ஷன் டீம் எல்லாருக்கும் நான் இந்த டயத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் முக்கியமாக. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.